குட்கா, பான் மசாலா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை தடையை மீறி விற்பதற்கு பல போலீஸ் பெரிய அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் உடந்தையாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ற மாத சம்பளமும் பணம் தரப்பட்டது என்ற விவரமெல்லாம் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அந்த குட்கா விற்கிறவர்கள் ஒருவரான மாதவராவ் வீட்டை சோதனையிட்ட பொழுது அங்கு கிடைத்த தஸ்தாவேலிருந்து தெரிந்தது. எனவே இது குறித்து எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். குட்கா, பான் மசாலா போன்றவைகள் தடை செய்யப்பட்டவை, அவைகளெல்லாம் சிலர் மறைமுகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து வருமான வரித்துறை மாதவராவ் என்பவர் வீட்டில் சோதனையிட்டது. அந்த சோதனையில் சில கோட் வேர்டில் சில பேருக்கு பணம் கொடுப்பது தெரிந்தது. HM என்று இருந்தது. அது யார் என்று இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை விசாரித்த பொழுது அது ஹெல்த் மினிஸ்டர் என்று இருந்தது. அதே போன்று சி என்றார் போலீஸ் கமிஷனர் இருந்தது. எனவே போலீஸ் கமிஷனர்களுக்கு அது அவரை போல இன்னொருவருக்கு என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை பற்றியெல்லாம் விவரமாக அன்றைக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள். அப்பொழுது பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் இது குறித்தெல்லாம் நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம், விசாரணை முடிவை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். விசாரணையிலே இருக்கிற பொழுது அந்த விசாரணையிலே ஒருவர் தான் இன்றைக்கு டிஜிபியாக வந்திருக்கிற ராஜேந்திரன் அவர்கள். காரணம், அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய பெயரில் ஜார்ஜியினுடைய பெயரும் இதே நம்முடைய ராஜேந்திரனுடைய பெயரும் இருக்கிறது. எனவே இவர் மீது விசாரணையில் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறாரா? அதற்கு பிறகுதான் நீங்கள் இவரை டிஜிபியாக உயர்த்தினீர்களா என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது என்று சபாநாயகர் அவர்கள் வழக்கமாக எங்களை அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவர் எழுந்து எதன் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் எப்படி திடீர் என்று பதவி உயர்வுக்கு நாங்கள் அளித்தோம் என்று விவரத்தை அவர் சொல்லவில்லை. ஆகையினால் நாங்கள் அன்றைக்கு என்ன சொன்னோம், இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கெல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டால் பதவி உயர்வு தந்து விடுவார்கள் போல் இருக்கிறது. எனவே அப்படியானால் என்ன தோன்றுகிறது, இது குட்கா விவகாரத்தில் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த பெயர் பெறாத இன்னும் சிலரும் இதில் ஈடுபட்டிருப்பார்களோ என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் விரிவாக பேசுவதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சார், இந்த மாதிரி அந்த கதிராமங்கலம் சம்பவத்தில் இப்ப முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அங்க உள்ள பொதுமக்கள் எண்ணெய் குழாய்கள் அவங்களே தீ வைத்ததாகவும், அதனால் தான் நாங்கள் தடியடி நடத்தினோம், குறைந்த அளவிலான தடியடி மட்டுமே நடத்தப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்க கொண்டு வந்த போலீஸ் எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க, சார்ஜ் அடிச்சு விட்டு சார் முதலமைச்சரே அதை சொல்லியிருக்காரு. பொதுமக்களுடைய இடையூறு தடுக்கிறதுக்காக தான் நாங்க அடிச்சோம். முதலமைச்சர் சொன்னாங்க ஹேஷ்டேக்லாம் பொதுமக்கள் மினிமம் சார்ஜ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சார், டிஜிபி ராஜேந்திரனும் ஜார்ஜ் டைம்ஸ் நோக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த செய்திகள் எல்லாம் ஃபால்ஸ், பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க போட்டிருக்கிறது அந்த ஐடி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை we have put out in public domain. ஆமா. So is there an attempt by the DGP to threaten the media by not reporting this incident? தமிழக சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குட்கா விவகாரம் தொடர்பாக யார் யார் மீது